நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. அற்புதமானவர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த அற்புதமான புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம், மறைந்தும் மறையாமல் இருக்கின்ற இந்த வானம் உள்ளளவும், இந்த பூமி உள்ளளவும், இந்த உலகம் உள்ளளவும் அழிக்க முடியாத ஒரு மகோன்னதமான ஒரு மாண்பை பெற்றிருக்கிற புரட்சித் தலைவர் வழங்கி கொண்டு இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது. இதை நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன காரணம்னா, நான் சொன்ன பாருங்கள், முதல்ல நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இது. என்னென்னா, நாம் பார்க்குற பார்வையில் ஆழம் இல்லை, அது ஒரு கனவு மாதிரி தான். ஏன்னா மனிதர்கள் அந்த ரொம்ப ஒரு 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 கூரான ஒரு வாக்கியம் அது. திரு வாலிசார் எழுதின பாட்டு. ரொம்ப இதில் ரொம்ப ஒரு வரிக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும்னா, நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு கனவாக தான் வாழ்ந்துங்கிறோம். நம்ம ஒரு கனவு உலகத்தை தான் வாழ்ந்துங்கிறோம். ஏன்னா நம்ம பிறருக்காக வாழலை. அதனால் நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும். ஏன்னா நீ பார்க்குறது ஆழம் இல்லை, உண்மை இல்லை, யதார்த்தம் இல்லை, போலித்தனமாக இருக்குது. நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். என்ன அர்த்தம் தெரியுமா? ரெண்டு அர்த்தமும் இருக்கும் அதில். அதாவது நீங்கள் பேசுகிறதெல்லாம் எல்லாம் ஒரு கான் வித் த விண்டுன்னு வாங்க, காற்றோடு போயிட்டுன்னு வாங்க. அந்த மாதிரி அப்படியும் போயிடுச்சு, ஆனால் காற்றோட கலந்துருக்குது. அது என்னைக்கு இருந்தாலும் திரும்பி உன்னை வரும், உன்னை அடையாளம் காட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தமாக அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும். ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய பேருக்கு இது நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். வாரிசாட்டே கேட்டிருக்கும்போது என்ன சொன்னார்? ஊர் பார்த்த உண்மைகள்னால் உன்னுடைய உண்மைகளெல்லாம் ஊர் பார்த்துருக்குது, அது உனக்காக வாழும், உணராமல் போவோருக்கு. ஏன்னா அது உணராமல் போயிடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். ஆனால் உண்மை இன்னும் மகோன்னதமான ஒரு அர்த்தம் இருக்குது அதில். ஊர் பார்த்த உண்மைகள்னா திரு எம்ஜிஆர் அவர்கள், திரு மகாத்மா காந்தி அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள், கர்ம வீரர் காமராஜர் அவர்கள், அது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த தலைவர்களாக இருந்தாங்க பாருங்கள். அந்த பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், மக்களுக்காக வாழும். அதை உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். அதனால தான் அது உதவாமல் போகுது. ஏன்னா நம்ம வந்த வழியாக நம்ம அவங்க சொன்ன உண்மைகளை நம்ம மறந்துட்டோம். எவ்வளோ அற்புதம் பாருங்கள். அதனால தான் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை, எந்த மனிதன் போன பாதையை? இந்த நல்ல மனிதர்கள், வல்ல மனிதர்கள், ஒரு அற்புதமான மகோன்னதமான மனிதர்கள் போனாங்க பாருங்கள். அந்த பாதையை நம்ம மறக்கலாமா? அதான் அந்த அர்த்தம். அந்த வகையில் இன்றைக்கி திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி ஏற்கனவே சொன்னேன். மனோரமா அம்மா என்னுடைய தாய், அவங்க ஒரு தாய். எப்போவுமே அவங்க, நான் ஒரு 1997 மறுமலர்ச்சின்னு ஒரு படத்தில் நான் ஒரு இணை இயக்குனராக பணிபுரிகிற போது அந்த அம்மா வராங்க. அதிலிருந்து அந்த அம்மா மறைகிற வரைக்கும் என் மேலே அதீதமான பாசம். அந்த வகையில் நான் சொன்ன ஏற்கனவே கூட ஒரு பதிவில் 2009 பாலக்காடில் ஒரு இரும்பு கோட்டை முரடச்சிங்கன்னு ஒரு படம், அதில் நான் பணிபுரிகிற போது அந்த அம்மாவுக்கு எனக்கும் நிறைய சம்பாஷணம் நடந்தது. அப்போ நிறைய விஷயம் திரு எம்ஜிஆர் அவர்கள் பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னால் நான் பாண்டவர் பூமி, புலிகேசி, நிறைய படம் என் கூட நாங்கள் பணிபுரிஞ்சிருக்கிறேன். அந்த அம்மா கூட நான் இருந்திருக்கிறேன். அப்போ தான் எனக்கு 2009 தான் திரு எம்ஜிஆரை பற்றி நிறைய அவர்கிட்ட அவங்க மூலமாக கேட்கணும்னு சொல்லும்போது அவங்க 2 விஷயம் மட்டும், நிறைய விஷயம் சொன்னாங்க. ஒரு தனிப்பட்ட விஷயம் கூட அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய மகனுடைய விஷயத்தை சொன்னாங்க. அப்போ எம்ஜிஆர் மேலே எம்ஜிஆர் இவர் மேலே கோபமாக இருந்த திரு ஜெயலலிதா அம்மா மேலே கூட, அவருக்கும் ஜெயலலிதா அம்மா கூட தோழிமாக இருந்ததால் சில விஷயங்களை அவங்க எம்ஜிஆரே திரு எம்ஜிஆர் அவர்கள் கூட கொஞ்சம் இவருக்கு மேலே ஒரு கசப்பான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் என்கிட்ட சொன்னார். ஆனால் அதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி இருந்து கூட அண்ணன் தான் அந்த அம்மா சொல்லும். அப்படி இருந்து கூட அந்த அம்மா சொன்ன அந்த நிகழ்வுகள் இருக்குது பாருங்கள். 2 விஷயம், முக்கியமான விஷயம். அவருடைய ஒரு ஆப்போசிஷனாக சொன்ன விஷயம். ஒரு விஷயம் அந்த அம்மா சொன்னது, அப்பா நான் முதல்ல வேட்டைக்காரன் படத்தில் தான்ப்பா முதல்ல நான் அவர் கூட பணிபுரிஞ்சேன். அதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னா, அவர் சொல்கிறாங்க அந்த அம்மா, நான் தேனிக்கு பக்கத்தில் சேடப்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே திரு எஸ் ராஜேந்திரன் இருந்தார் பாருங்கள், லட்சுமி நடிகர்.
அவர் வந்து அவருடைய நாடக ட்ரூப்பில் தான் நான் முதல்ல இருக்கிறேன். அவர் மூலமாக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஆனால் அப்போ நான் தேனிக்கு பக்கத்தில் சேடப்பட்டின்னு ஒரு ஊரில் நான் இருக்கிற போது அப்போ வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணன் எம்ஜிஆர் வந்து அங்கே சேடப்பட்டிக்கு எஸ்எஸ்ஆர் ஆதரித்து முதல்ல அவர் தான் நிற்கிறார் எலெக்ஷனில் சட்டசபைக்கு. அவரை ஆதரித்து பேசுகிறதுக்காக சேடப்பட்டிக்கு வந்தார். அப்போ தான் நான் முதல்ல அண்ணனை பார்த்தேன். ஒரு பூ மேனி மாதிரி இருந்தது. அந்த முதல்ல நான் பார்க்கும்போது என்ன மேனி, என்ன மாதிரி ஒரு அழகு அண்ணன் அப்படின்னு அப்போ வியந்தம்பா. அது ஃபஸ்ட்டு நான் பார்த்ததுப்பா. ரெண்டாவது காஞ்சிபுரத்தில் கலைஞர் கூட வந்து அவர் எழுதி நடித்த ஒரு நாடகம் உதயசூரியன். அதில் நான் அவர் கூட நடித்தேன். நடிக்கும்போது அண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் அண்ணன் வந்து அதை வந்து மக்களாக வந்து தலையில் ஒரு கட்சிப்பை கட்டிக்கிட்டு வந்து உட்காந்து பார்க்குறாருப்பா. அந்த நாடகத்தை பார்த்தாரு. நான் என்ன பண்ண தெரியுமா, அப்படியே போய் ஒரு தட்டி, அந்த மேடைக்கு பக்கத்தில் ஒரு தட்டி இருக்கும் பாரு, தட்டிலிருந்து அண்ணன் இப்படி பார்க்குறாரு பார்த்தா அப்படி ரசித்து பார்த்தாருப்பா. அது ரெண்டாவது. அதுக்கப்புறம் மூணாவது நிகழ்வு எங்கே நடந்ததுன்னா, ஃப்ரெண்ட்ஸு நாடகக்குழுன்னு ஒரு நாடகக்குழு இருந்ததுப்பா. அதில் வந்து நான் வந்து அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்துக்கு அண்ணன் எம்ஜிஆர் அண்ணன் தலைமை தாங்க வந்தார். தலைமை தாங்க வந்தவர் நாடகத்தை முழுசாக பார்த்தாரு. பார்த்துட்டு மேடை ஏறி பேசுகிறாரு. எனக்கு இன்னும் அந்த கண்ணிலே நிற்குதுப்பா அந்த 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 நிகழ்ச்சி. அவர் சொன்னாராம், அது 2 விஷயம் அதில் சொல்கிறாங்க. முதல் விஷயம், இந்த மனோரமா ஒரு மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்குதுன்னு அன்றைக்கி அண்ணன் மனசார வாழ்த்தினார்ப்பா. நான் அவர் அந்த வாழ்த்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு வாழ்க்கை முழுசும் கடைசி வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை கிடச்சிதுப்பா சினிமாவில். அன்றைக்கி நான் நாடகத்தில் தான்ப்பா இருக்கிறேன். அது சினிமாவில் எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை, அண்ணனுடைய வாழ்த்து ஒன்று. அதை விட முக்கியமானது, அண்ணன் சொல்லிச்சு, இங்கே நான் வந்து இப்படி இந்த நடிப்பை விமர்சனம் பண்ணும்போது இவனுக்கு என்ன நடிப்பு தெரியும்னு சில பேர் நினைக்கலாம். எனக்கு வேணா நடிப்பு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நடிப்பை ரசிக்கிறது என்னன்னு எனக்கு தெரியும், அந்த நடிப்பை ரசிக்கக்கூடிய விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு அண்ணன் சொன்னார் பாருப்பா. அது அப்படியே எனக்கு பாருப்பா, அவர் எவ்வளோ தாழ்த்திக்கிட்டு நான் என் நடிப்பு தெரியாமல் இருக்கலாம் அப்படின்றத கூட அவர் வெளிப்படுத்துகிறார் பாருப்பா. நான் மிரண்டு போயிட்டேன். அது வந்து எனக்கு 3வது நிகழ்ச்சி. அதுக்கப்புறம் 4வது நிகழ்ச்சி தான் நான் வந்து வேட்டைக்காரனுக்கு முதல்ல நான் வந்து ஊட்டிக்கு போகிறேன்ப்பா. ஃபஸ்ட்டு அண்ணன் கூட நடிக்கிறேன். முதல் நாள் படப்பிடிப்பு. எனக்கும் நாகேஷ் சாருக்கும் ஒரு சாங் இருந்தது. அந்த சாங் முதல் நாள் எடுத்துகிட்டு எனக்கு ஒரே நாள் எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்ச உடனே நாங்கள் வந்துட்டேன். வந்த பிறகு பார்த்தப்பா அங்கே கிட்டத்தட்ட ஒரு வாரமாக மழை பெஞ்சிட்டே இருந்தது போலருக்கு. ஒரு வாரமாக ஷூட்டிங்கே நடக்கலையாம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் பேக்கப் பண்ணிட்டு ஷெடியூல் பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்கப்பா. வந்த உடனே அண்ணன் என்னை வேற ஒரு இடத்துல பார்க்குறாரு. அண்ணன் என்னை கேட்குறாரு, என்னம்மா ஒரே ஒரு நாள் வந்தீங்க ஊட்டியில், வரும்போதே வெயிலெல்லாம் கொண்டாந்துட்டீங்களா? நாங்கள்லாம் பாரு 7 நாள் இருந்துட்டு வெயிட் பண்ணி இங்கே வந்துட்டோம், எல்லாம் வெயிலெல்லாம் நீங்கள் கொண்டாந்துட்டீங்களா அப்படின்னு முதல்ல அண்ணன் என்கிட்ட பேசும்போது அது வரைக்கும் கூச்சமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் அண்ணங்கிட்ட நல்லா இயல்பாக பேச ஆரம்பித்தேன். ஒவ்வொரு தடவையும் பேசும்போதெல்லாம் அவர் அவ்வளோ அறிவுரை சொல்லுவார், ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்பார். இப்படித்தான் அவர் வந்து எங்களை வந்து அதாவது எப்படி சொல்கிறாங்க அந்த அம்மா, அதுக்கு அந்த அந்த வேட்டைக்காரன் நடிக்கிற அதே பீரியடில் தான் படகோட்டின்னு ஒரு படமா அது சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க சில விஷயங்களெல்லாம் பர்சனல் விஷயம் நான் சொல்ல வேண்டிய விரும்பலை, ஏன் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் 2 விஷயம், அது தப்பாக இருக்காது. ஏன்னா படகோட்டின்னு ஒரு படம், அந்த படத்தில் அந்த தரைமேல் பிறக்க வைத்தான்னு ஒரு பாட்டுப்பா ஸ்டுடியோவில் நடக்குது. என்னை வந்து நான் வந்து ஒரு கஞ்சி சின்ன ஒரு கஞ்சி கலையம் இருக்கும், அதை கொண்டாந்து வச்சுட்டு அண்ணன் மாணிக்க அவர் பேர், அண்ணன் இந்த கஞ்சி கொண்டாந்து வச்சுருக்க சொன்னோன்னே அவர் என்ன சொல்லுவார், நான் வர்ற வழியில் பார்த்தேன், அந்த வீட்டில் வந்து பிள்ளைங்க பசியாக இருக்கிறாங்க, கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து சொல்லிடுவார். திருப்பி அவர் குடிக்க மாட்டார். அவ்வளோதான்ப்பா, அந்த ஒரு ஷாட் தான் எனக்கு. நான் காலையில் வந்துட்டேன்ப்பா, நடித்த பிறகு நான் அண்ணன் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்கிறேன். அந்தம்மா சொல்லுது, புள்ள எங்கே போகிறேன், உட்காரு போகலாம் அப்படின்னு சொன்னார்ப்பா. அப்படியே அன்னைக்கு ஷெடியூல் அந்த அந்த பேக்கப் பண்ணுற வரைக்கும் அன்னைக்கு அப்படியே நான் உட்காந்துருந்தேன்ப்பா. அண்ணன் அதுக்கப்புறம் ஏன் என்னை உட்கார வச்சாருனே தெரியலப்பா. நான் கேட்டேன், ஏம்மா நீ கேட்க வேண்டாம்மா, ஏன் என்னை உட்கார வச்சிங்க, ஏன் நான் உட்கார வச்சிங்க கேட்க வேண்டாம். நான் கேட்கலப்பா, நாங்கள் அது மாதிரி கேட்குறது கிடையாதுப்பா. அப்போ கூட எப்போவோ நடந்து 1963 நடந்திருக்கும், 64 தான் படம் ரிலீஸு, நல்லா கவனிங்க. அப்போ பேசுகிறது இன்னும் கூட அவர் எதிர்த்து பேச முடியாமல் ஏன் என்னை உட்கார வச்சிங்கன்னு சொல்ல முடியல அந்த அம்மாவில். நான் கேட்குறேன், ஏன் கேட்க வேண்டாம்னா, இப்படிப்பா அப்படியே அந்த அந்த அண்ணன்ற ஒரு பாசமும் இருக்குது, ஒரு எம்ஜிஆருங்கிற அந்த உருவம் இருக்குது பாருங்க. அப்போ அவர் நேரடியாக நான் பார்த்தேன். 1. 2வது நிகழ்ச்சி சொன்னாங்க. அப்போ வந்து திரு ஜெயலலிதா அம்மாவுடைய சந்தியா அம்மா இறந்துட்டாங்க. அன்றைக்கி நான் வந்து புறநகரில், சென்னைக்கு புறநகரில் தான் நான் வந்து படம் ஷூட் நடந்தது. அப்போ ஏதோ பஞ்சு சாருடைய கதைவசனம் நினைக்கிறேன், பஞ்சு என்ன சொல்லுங்க கதைவசனம், ஏதோ வேறு டைரக்டர். அப்போ கேட்ட உடனே இல்லை காம்பினேஷன்மா நீ போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க, கடைசியில் 6 மணிக்கு தான் முடிஞ்சது. அங்கேருந்து நான் வரும்போதே இங்கே 6:45 7 ஆகிடுச்சுப்பா. நான் போயஸ் கார்டன் வரேன், வந்தால் ஒரு எறும்பு இல்லைப்பா.
எங்கே அங்கே ஜெயலலிதா அம்மா வீட்டில் ஒரு ஈரம்பு இல்லைப்பா. நான் அம்மான்னு குரல் கொடுத்துனே போகிறேன்ப்பா. அப்படியே பார்க்குறேன், அப்படியே அமைதியாகுது. அந்த ஸ்டேர் கேஸ் அந்த படி ஏறுறேன்ப்பா, அப்படியே ஏறுறேன்ப்பா. அப்படி ஏறி அம்மோன்னு மாடியில் அப்படி ஏறுறேன்ப்பா. திடீர்னு ஒரு உருவம், அண்ணே அந்த அம்மா நடிச்சு காமிச்சு என்கிட்ட, அண்ணே அப்படின்ச்சு. அண்ணே அப்படின்னு என்னன்னு பார்த்தா எம்ஜிஆர் அண்ணே அப்படின்னா அம்மாவை பார்க்க வந்தண்ணே அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை அம்மாவுக்கு மனசு சரியில்லை, இன்னும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அவங்க மனசு சரியில்லை, இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு அண்ணன் சொன்னாருப்பா. அப்படியே வந்துட்டேன்பா. அந்தம்மா அது நடிகை மட்டும் இல்லை, எம்ஜிஆர் மேலே அவங்களுக்கு ஒரு பயம் கலந்த அன்பு இருந்திருக்கு, பாசம் இருந்திருக்கு. அதை நான் கவனித்தேன். அந்த அம்மா சொல்லும்போது இதே மாதிரி தான் ஆருதாஸ் ஐயா கூட சொல்லியிருக்காரு. நிறைய நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் இது நேரடியாக பார்த்ததால அப்போ நான் ஏன் பாருங்கள், அது அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கு மேலே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வாழ்க்கைங்கிறது பல ரகசியங்கள் சேர்ந்தது தான். அந்த ரகசியத்தை வெளியிடுறது அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா நாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையும் நிறை கண்டால் போற்று, குறை கண்டால் ஒன்றும் கூறாதேன்னு பைபிளில் இயேசுநாதர். அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறத நம்ம நிறைவாக தான் நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த 2 நிகழ்ச்சியை சொல்லிவிட்டு அப்புறம் நான் சொன்னாங்க. அப்போல்லாம்ப்பா அண்ணன் என்ன பண்ணுவார்னாப்பா, இது இப்படி ஆயிடுச்சா. அப்போ நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய மகனுடைய பிரச்சனையில் கூட, பூபதி பிரச்சனையில் கூட அண்ணன் எனக்கு கண்டிச்சிருக்கிறாரு, வான் பண்ணியிருக்கிறாரு. அப்போ நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காருப்பா. ஆனாப்பா அண்ணன் எப்படிப்பட்ட தெரியும் அண்ணன் தெரியுமாப்பா சொல்கிறாங்க அந்த அம்மா. நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த காலத்தில் படப்பிடிப்புக்கு ஒரு படப்பிடிப்புலேருந்து இன்னொரு படப்பிடிப்புக்கு மறுநாள் காலையில் அங்கே ஷூட்டிங் இருக்கும். அவுட்டோர்லேருந்து இண்டோருக்கு வருவோம், இண்டோர்லேருந்து அவுட்டோர் போவோம். அப்போல்லாம் காரில் தான்ப்பா போவோம். வழியில் போலீஸ் மடக்குவாங்கப்பா. இந்த விழுப்புரம் இந்த மாதிரி செங்கல்பட்டுலாம் மடக்குவாங்கப்பா. எங்களை பார்த்த உடனே, எப்பா விட்டுருப்பா, இவர் எம்ஜிஆர் ஆளுப்பா, இவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆளுப்பா அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரிகள் சொல்லுவாங்களாம். அப்படியே போயிடுவாரான். அவன் நம்ம சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் என்பவர் எங்கே போனாலும் அவர் எங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்புப்பா. அவர் மாதிரி யாருப்பா வாழ முடியும், அவர் மாதிரி அந்த வல்லமை அந்த சொல்கிறாங்க அந்த அம்மா. இதுதான் நடக்கும், இப்படித்தான் நடக்குன்னு அவருக்கு அவ்வளோ தீர்க்கதரிசனமாக கணிப்பாரான் எம்ஜிஆர். அதை போலவே அவர் சொல்கிறாங்க. என்னுடைய டாக்டர் ராதாகிருஷ்ணன் எங்களோட ஃபேமிலி டாக்டர் ஒரு தடவை அவர் படப்பிடிப்பு போயிருக்கிறாரு, யார் எம்ஜிஆரோட படப்பிடிப்பு பார்க்குறது போயிருக்கிறாரு. அப்போ உள்ளே போன உடனே அவர் சரளமாக பேசியிருக்கிறாரா, நீங்கள் ஏன் படப்பிடிப்பில் எங்களெல்லாம் பார்க்க அனுமதிக்க மாட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வரோம், ஏன் நீங்கள் அனுமதிக்க மாட்டேன்றீங்க பார்வையாளர்கள்னு சொல்லி கேட்டாராம் ராதாகிருஷ்ணன். அது எம்ஜிஆர் சொன்னதாக சொல்கிறாங்க அந்த அம்மா. சொன்னாராம், டாக்டர் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது யாராவது வெளியால் உள்ளே விடுவீங்களா? இல்லை, விட மாட்டோம். ஏன்? இல்லை, அது அவ்வளோ சரி இருக்காது. அது மாதிரி தான் மாஸ்டர், அது மாதிரி தான் டாக்டர் எங்களுடைய படப்பிடிப்போம். எவ்வளோ மறைமுகமான வேலைகள் இருக்கும், வித்தைகள் இருக்கும், இதில் சில தவறுகள் நடக்கலாம். அந்த தவறுகளெல்லாம் வெளியே தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த சினிமாவுக்குள்ள ஒரு மதிப்பு போயிடும் டாக்டர் அப்படின்னு வரான். அப்போ சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்படி சொல்லி சொன்னது எங்கள் டாக்டர் எங்கிட்ட சொன்னார். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை அவர் கடைசி வரைக்கும் சினிமாவுக்குள்ள மகத்துவம் அவரோட போயிடுச்சுப்பா, எம்ஜிஆர் அண்ணனோட போயிடுச்சுப்பா. அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பாதுகாப்பு மட்டும் இல்லைப்பா, அவர் இருக்கிற வரைக்கும் நடிகன்னு சொன்னால் அவ்வளோ மரியாதை இருந்ததுப்பா. அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, அவங்க கூட வந்திருக்காங்க. தவிர எம்ஜிஆர் மாதிரி மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை வேறு யாராலுமே எங்களுக்கு கொடுக்க முடியாதுப்பா. அண்ணன் பல நேரத்தில் அண்ணன் ஃபோன் பண்ணாவே எனக்கு பயமாக தான் நான் ஃபோன் எடுப்பேன். ஆனால் அண்ணன் மேலே எனக்கு 2 அண்ணனுங்க. அதில் ஒரு முக்கியமான அண்ணனுங்க பார்த்தீங்கன்னா எனக்கு நடிகர் திலகம் சிவாஜி அண்ணன், என்னுடைய கூட பிறக்காத அண்ணன். அவர் பாசமான அண்ணன். அண்ணனாவே நான் பாவிச்சு அண்ணனாவே நாங்கள் 2 பேரும் தக்க மாதிரி வாழ்ந்தோம். ஆனால் எம்ஜிஆர் அண்ணன் அந்த அளவுக்கு நாங்கள் குடும்ப பாசம் இல்லைனா கூட ஒரு வெளியிருந்து பார்க்குற போது அப்படிப்பட்ட ஒரு அவர் அந்த அம்மா சொல்லுவாங்க. அது சொல்கிறோம் அந்த அம்மா 2 விஷயம் சொன்னாங்க. ஒரு தடவை அவங்க என்ன சொல்கிறாங்க, அவர் இந்த சிலைக்கெல்லாம் மாலை போட ஏறுவார்ப்பா, இந்த புள்ளிமான் மாதிரி துள்ளி ஏறுவாராம். அந்த அம்மா சொல்லுவாங்க. நம்ம கூட ஷார்ட்டில் பார்க்குறோம், அப்படியே துள்ளி ஏறுவார்ப்பா. அது அப்படி ஒரு அது ஒரு அழகாக இருக்கும். அது மாதிரி நாங்கள்லாம் மாலை அணிவிப்போம். அந்த மாலை அணிவிச்சா அந்த கழுத்தில் அழகு இருக்குது இல்லைப்பா, அப்படியே கண்ணில் அப்படியே ஒத்திக்கலாமா அந்த கழுட்டு போது கூட ஒரு அழகு இருக்கும்பா அவர்கிட்ட. அப்படி ஒரு அதே மாதிரி அவர் சினிமாவை மட்டுமே இருந்திருந்தா இன்னும் ஒரு 10 வருஷம் வாழ்ந்திருப்பார், 5 வருஷம் வாழ்ந்திருப்பார்ப்பா. அவர் சினிமாவில் எங்கள் கூட அப்படியே இருந்திருந்தாருன்னா அவளுக்கு கலை மேலேயும் நடிப்பு மேலேயும் அவ்வளவோ அவருக்கு. கடைசியில் ராமன் தேடி சீதை நிறைய படம் நடிச்சிருக்காங்க மனோரமா. அப்போ சொன்னாங்க, அந்த நிகழ்ச்சி நிறைய சொன்னாங்க. அப்போ
நாங்கள் எங்களுக்கு வந்து அதே கடைசி காலத்தில் அவர் வந்து ஒரு கலைஞர்களெல்லாம் விட்டு வந்துட்டுமே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து அவர் நிறைய இருந்தது. அதனால தான் நாங்கள் எந்த ஒரு விழா கேட்டாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் உடனே வந்துடுவார். அதுவும் பர்டிகுலராக இந்த கலைஞர்களுக்கு எங்களுக்குடைய சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட முறையில் இருக்கிற எந்தெந்த ஒரு ஒரு குடும்ப ஒரு விழா இருந்தால் கூட வந்துடுவார் அவர். அந்த மாதிரி இருந்தார். ஆனால் அவர் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம்பா, கலங்கரை விளக்கம். கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம் தான் அவர். ஒரு மகா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டார். ஆனால் அவர் வந்து பார்ப்பா கடைசி நேரத்தில் கூட அவர் வந்து ஒரு வேளை பகலில் நடந்துருந்துச்சு வச்சுக்கோங்க, அவருடைய இறப்பு என்னென்ன நடந்திருக்குமோ சொல்ல முடியாது. அது இரவுலேயே வந்து அவர் வந்து காலம் தூங்கிவிட்டான், யமன் தூங்கிவிட்டான் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக எங்கிட்ட வந்து ஒரு இது நான் பேசுகிறது வந்து நான் ஒரே அடையே பேசிட்டேன். ஆனால் பல நேரங்களில் பல முறை அவர் பேசியிருக்கிறாங்க. அவர்கிட்ட ஒரு பயம் கலந்த ஒரு பாசம் இருந்தது. அந்த மகன் அதை நான் கவனித்தேன். ஒரு பயம் கலந்த பாசம் இருந்தது. ஆனால் எந்த இடத்துலையும் எம்ஜிஆர் அண்ணனை பற்றி எம்ஜிஆர் அண்ணன் தான் சொல்லுவாங்க அவங்க. அதனாலே நான் அது ஒருவேளை நான் வந்து அவர் சொல்லிட்டேன். நான் வந்து ஒரு எம்ஜிஆருடைய அவரால் தான் நான் சினிமாவுக்கே வந்தேன். என்னோட பற்றி நான் சொல்லியிருந்தேன். எம்ஜிஆர் பற்றி நான் எவ்வளோ உள்வாங்கியிருக்கிறேன், நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்திருக்கேன். அப்போ ஒரு வேளை எங்கிட்ட சில விஷயங்கள் வந்து அவ்வளோதான் ஒரு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பின்னால் பதிவு பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அன்னைக்கு அவர்கிட்ட உள்வாங்கினது எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, ஒரு மறைந்த ஒரு மாமனிதரை, ஒரு மகோன்னதமான மனிதரை அந்த காலடி ஒற்றி வைத்த அவங்க பண்புகளை அவங்க ஆக்கி போன இந்த சமூகத்தினுடைய கட்டுமானங்களை நாம் சிதைச்சிடக்கூடாது. அவங்கள பற்றிலாம் நினைக்கிற போது தான் நமக்குள்ள அந்த பண்புகளெல்லாம் வரணும். அதான் சொன்னேன் நான், ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும். அவர் பார்த்த உண்மைகள் இருக்குது பாருங்கள், அவர் சொல்லிட்டு போன உண்மைகள் இருக்குது பாருங்கள், நமக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அதை உணராமல் போவோருக்கு உதவாமல் போகும். அதனால் இதை நம்ம அடிக்கடி சிந்தனை கொண்டு வரணும் தான் திரு எம்ஜிஆர்களை பற்றி நான் திருப்பி ஏன் இவ்வளோ பதிவில் நான் கொண்டு வரேன்னா, அவர் வாழ்ந்து போன அந்த பாதையில், அவர் காட்டிட்டு போன அந்த பாதையில் கொஞ்சம் அந்த அன்பு, பண்பு, பணிவு, அந்த ஒரு ஆணவமின்மை, ஒரு கொடைத்தன்மை, ஒரு பற்று, எல்லார்கிட்டையும் ஒரு பிரியம், இந்த மாதிரி குணங்களை கொஞ்சம் நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா இந்த உலகம் மட்டும் இல்லை, இந்த சமூகம் மட்டும் இல்லை, நம்ம நாடு மட்டும் இல்லை, நம்ம குடும்பம் மட்டும் இல்லை, தனி மனித வாழ்க்கைக்கு கூட அது முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு அரிச்சுவடின்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை உங்ககிட்ட நான் சமர்ப்பிக்கிறதுலையும் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுலையும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அன்புள்ள மிக்கவர்களே, இந்த தமிழ் தீக்கு நான் வந்து ஒரு அறம் சார்ந்த, ஒரு நெறி சார்ந்த, ஒரு உண்மையும் சத்தியமும் சார்ந்த விஷயங்களை தான் நான் வந்து இதில் பதிவிடணும்னு நினைக்கிறேன். இந்த சமூகத்தினுடைய மேன்மைக்காகவும் நல்லவர்களுடைய மேன்மைக்காகவும் திரு எம்ஜிஆர் அவர்களும் அவருடைய சுற்றி இருக்கிற மாதிரி அவரை போன்றவர்களை மட்டுமே நாம் அதிகமாக முன்னிறுத்தி, திரு மகாத்மா காந்தி இவங்களை போன்றவர்களாம் முன்னிறுத்தி நாம் நல்ல விஷயங்களை சமூகத்துக்கு பரப்புன்றதுக்காக தான் இந்த தமிழ் தீ பாடுபட்டுருக்குது. அந்த வகையில் உண்மையான ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க, அவங்க இறைவன்கிட்ட கூட நம்ம கேட்கக்கூடாது. அது கேட்குறதுங்கிறது அது ஒரு அது சரியானது கிடையாது. ஆனாலும் நான் எவ்வளோ சமாளித்து பார்த்தேன். சில சமயங்களில் இயலாமையால் நாம் வந்து இந்த ஒரு டிமாண்ட் வைக்கிறேன். உங்களுக்கு அன்பு இருந்து, உங்களுக்கு அந்த வசதி இருந்து, உங்களுக்கு மனதுக்குள்ளே அந்த எழுச்சி வருமானால் நிச்சயமாக நீங்கள் உதவணும்னு சொல்லி இந்த உதவியை நாங்கள் ஒரு நல்ல ஒரு அன்பாக ஏற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன்.